நாட்டின் பொருளாதாரம் உயர்த்தும் கோழி இறகுகள் 2030க்குள் பல ஆயிரம் கோடி மதிப்பை உருவாக்கும் என நம்பிக்கை. கசாப்பு கடையில் வீடாகும் கோழி இறகு மறுசுழற்சியில் மாற்றுப் பொருளாகும் அதிசயம். கோழி கழிவுகளை துணி, காகிதம் மற்றும் பைகளாக மாற்றும் விந்தை உலகம். 3 ஆண்டுகளில் 500 டன் கோழி கழிவை மறுசுழற்சி செய்து கோல்டன் ஃபெதர்ஸ் நிறுவனம் சாதனை. நம் நாட்டின் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பலவும் 2050 அல்லது அதற்கு முன்பு கார்பன் சமநிலையை அடைய பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்துள்ளன. வரும் 2030க்குள் அடைய வேண்டிய நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி நகரும் நிலையில் மறுசுழற்சி பொருளாதார நடைமுறைகள் முக்கியத்துவம் பெறுவதாக இந்தியா எமிரேட்ஸ் என்பிடி வங்கி முன்னாள் தலைமை இயக்க அதிகாரி மற்றும் வணிக ஆலோசகர் சேதுராமன் சாத்தப்பன் தெரிவித்துள்ளார். கழிவுகளை குறைத்து பொருட்களை மீண்டும் பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வதே இலக்கு. நம் நாட்டின் மறுசுழற்சி பொருளாதாரம் 2030க்குள் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பை உருவாக்கக்கூடும் என்றார். இந்த மறுசுழற்சியில் கோழி இறகு பெரும் பங்கு வகிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மென்மையான, அழகான ஸ்டோல் மற்றும் சால்வைகள் கோழி இறகுகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. சர்க்குலர் எக்கனாமியில் எல்லா பொருளுமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையை நீங்கள் கீழே தூக்கி எறிகிறீங்கன்னு வச்சுக்கோ. அந்த பிளாஸ்டிக் பையை எடுத்துகிட்டு போய் அதை மறுபடியும் கிரானுல்ஸாக மாற்றுறது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. இது மாதிரி அதை கடலில் போய் வேஸ்ட்டாக போய் கலந்து, இல்லை ஒரு மாடு தின்னு, ஆடு தின்னா அது சர்க்குலர் எக்கனாமியில் எவ்வளோ கெடுதலோ, அதே மாதிரி இந்த இறைச்சிகள், அதாவது கோழி இறைச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா 1 கிலோ கோழி எடுத்துக்குவோம். நம்ம அதில் 650 கிராம் உண்ணக்கூடிய பாகங்கள், மீதி 350 கிராம் கழிவுகள், அதில் இறக்கைகளும் அந்த கழிவுகளில் அடங்கும். அதனால் இதுவுமே ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோழிகள் இந்தியாவில் உணவுக்காக பயன்படுத்தப்படுவதால் அதன் மூலமாக வரும் கழிவுகளும் அதிகப்படியாக சென்று கொண்டிருக்கின்றன. இவை எங்கே போகுது? குப்பைக்கு போகுது. அதெல்லாம் குப்பையில் போயிட்டு மக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது. அதனால் இது போல் கோழி இறகுலேருந்து பொருட்களை தயாரிக்கலாம், அதாவது கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சு அதனுடைய பயன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கோழி இறகுகள் அதிகமாக போய் டம்ப் ஆகிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்ட கோல்டன் ஃபெதர்ஸ் நிறுவனத்தை ராதேஷ் அக்ரஹாரி நிறுவியுள்ளார். இந்த நிறுவனம் இறைச்சி கடைகளில் இருந்து கிடைக்கும் கோழி கழிவுகளை துணி, காகிதம் மற்றும் பைகளாக மாற்றுகிறது. இந்த யோசனை இந்திய கைவினை மற்றும் வடிவமைப்பு நிறுவனத்தில் முதுகலை படிப்பு பயின்ற போது ராதேஷுக்கு உருவானது. இந்த கோழி இறகுகளை எப்படி சுத்தப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா கோழி இறகை சுத்தப்படுத்தினா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சில ரசாயனங்களை பயன்படுத்துவார்கள். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ரசாயனம் எதையும் பயன்படுத்த விரும்பவில்லை. அதனால நீராவி சுத்திகரிப்பு, அதை ரொம்ப அது போன்ற ஒரு செயல்முறையை பயன்படுத்தி அது என்ன பண்றாங்கன்னா 27 டைம், அதாவது 27 தடவை சுத்திகரிப்பு பண்ணிட்டு அதை அதுலேருந்து நார் பிரித்தெடுத்து அதன் பிறகு நூல், அதுலேருந்து தயாரிக்கிற நூலை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டோல் அல்லது சால்வைகள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. மேலே காகிதம் தயாரிக்கவும் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. உள்ளூர் கசாப்பு கடைகளிலிருந்து இறகுகளை சேகரிக்க தூய்மை பணியாளருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இறகுகள் கழுத்து, ரெக்கை, உடல், வால் என 4 வகையாக கையாளப்படுகிறது. பழங்குடி பெண் கைவினைஞர்கள் இந்த கோழி இறகுகளை கவனமாக பிரித்து உயர்தரமான பொருட்களாக மாற்றுகின்றனர். வால் இறகுகள் துணி தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. உடல் இறகுகள் அச்சிடக்கூடிய வணிக காகிதத்தை உருவாக்குகின்றன. சாதாரண காகிதம் தயாரிக்க பல கிலோ மரங்கள் தேவைப்படுகின்றன. கோல்டன் ஃபெதர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் 65 கிராம் எடையுள்ள ஒரு இறகு மப்ளர் மட்டும் 9 கிலோ கார்பன் வெளியீட்டை குறைக்கிறது. மேலும் போர்வை, சால்வை, ஜாக்கெட் உள்ளிட்டவைகளையும் கோழி இறகு கொண்டு தயாரிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 500 டன் கோழி கழிவுகளை இந்நிறுவனம் மறுசுழற்சி செய்துள்ளது. ஆண்டுதோறும் 57,000 கிலோ இறகுகள் மீண்டும் பயன்பாட்டிற்கு மாற்றப்படுவதாக கோல்டன் ஃபெதர்ஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது.